சின்ன வெங்காயம் விலையை விட பெரிய வெங்காயம் விலை அதிகரித்துள்ளதால் இல்லத்தரசிகள் கலக்கமடைந்துள்ளனர். பெரிய வெங்காயத்தை விட சிறிய வெங்காயத்தில் வீரியம் அதிகம் என்பதால் சின்ன வெங்காயம் விலை அதிகமாகவும் பெரிய வெங்காயத்தின் விலை குறைவாகவும் இருந்து வருவது வழக்கம். ஆனால் தற்போது வரத்து குறைவால் பெரிய வெங்காயம் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. விலையிலும் சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த வாரம் 40 ரூபாய் வரை விற்பனையான 1 கிலோ பெரிய வெங்காயம் தற்போது 50 ரூபாய்க்கு விற்பனை. பெரிய வெங்காயம் மகாராஷ்டிராவிலிருந்து வர்றது தான், பூனா மகாராஷ்டிரா லைன் வண்டி அரைவில். அடுத்தது கர்நாடகா சீசன் வரப்போகுது. கர்நாடகா வந்துச்சுன்னா இன்னொரு மாசத்துல விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கு, வாய்ப்பு இருக்கு. 50 ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது. சின்ன வெங்காயம் 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்கும் விற்குது. புரட்டாசி மாதம் ஆரம்பித்ததுனால விலைவாசியில் கூடுதலாகிடுச்சு. வெங்காய ரேட்டு கூடுதலாக போய்கிட்டு இருக்கு. வெளி மாநிலத்தில் வெங்காயம் வரது கம்மியாக இருக்குது, அதனால் விலை கூட விற்கிது. அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள் அனைத்தையும் பக்தர்களை நிர்வகிக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நியூஸ் 18 குழுமம் சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் கூட்டணி central party which will take a call on how, what should be at all on the alliance matter. Wherever temples are with the government, it should ideally be left to the devotees and the devotees. It should be managed by well-wishers, devotees in the place rather than kept. சீதாராமன் கூறியதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து ஆலயங்களை இப்பொழுது ஜனநாயகம் என்ற நோக்கத்திலேயே இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என குரல் ஒலிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது நிர்மலா சீதாராமனுடைய இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக, RSS நீண்ட நெடுங்காலமாக வைத்திருக்கிற கோரிக்கை என்னன்னா, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்களை எல்லாம் அவங்க சொந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பது நீண்ட காலமான கோரிக்கை. தமிழ்நாட்டில் கோயில்கள் பாதுகாப்பா இருக்கு, கோயில் சொத்துகள் பாதுகாப்பா இருக்கு. பல தனியார் ஆக்கிரமித்திருக்கிற அந்த கோயில் நிலங்கள் கூட, கோயில் சொத்துகள் கூட ஒரு பிரச்சாரம் தான் இந்த பிரச்சாரம். இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடுக்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் செய்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, பெரியாரின் கனவை, கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கட்சியாக பாமக உள்ளதாக கூறினார். சமூக நீதிக்கு ஒரு அடித்தளம். தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயங்கள் அக்கறை கிடையாது. இது ஒரு அடிப்படை தேவை. இன்றைய சூழலில் எந்தெந்த சமுதாயங்கள், எந்தெந்த ஜாதி எந்த நிலையில் இருக்கிறது, முன்னேறி இருக்கிறதா இல்ல இன்னும் மோசமாக இருக்கிறதா என்றெல்லாம் தெரிந்து கொள்ள கூட ஆசை கிடையாது. ஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு குறைந்த அளவே இடஒதுக்கீடு கிடைப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சாதி